எங்க அம்மா முகத்தை பார்க்காம நான் எத்தனை நாள் ஏங்கி ஏங்கி தவிச்சிருக்கேன் தெரியுமா? அம்மா என்கிட்ட சொன்ன மாதிரி திரும்பி வந்துருவாங்கன்னு இந்த வாசல்ல உட்காந்து பல நாள் எழுதிருக்கேன். ஆனா அம்மா மட்டும் வரவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு அந்த டேவிட். அவன மாதிரி இன்னைக்கு நீ. எங்க அம்மா எனக்கு இப்ப திரும்பவும் கிடைச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுதான் முன்னெச்சரிக்கையா முடிவெடுத்தேன். கல்யாணம்ன்ற பேர்ல நீ பண்ண பாவம் துரோகம் வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு தான் உனக்கு உடனே இருந்த உன் ஃப்ரெண்ட்ஸ உன் கையாலே கொல்ல வச்சேன். உனக்கு சாவு பயத்தை காட்டினேன். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாம செய்யணும்னு நினைச்சேன். தெரிய வச்சுட்டேன். இப்ப உன்னை என் கையாலே கொல்ல போறேன். அப்பதான் அம்மா கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பாங்க. சைக்கோ மாதிரி உலகம். நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மா இல்ல, நான் டேவிட்ல, இவ தீபா, நான் மகேஷ். நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குற காதலிக்கிறோம்டா. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் தான் ஊட்டிக்கு வந்தோம். எறா கைய எங்க கைய என்ன சொல்லி எறா கைய ப்ளீஸ் ஜானி அம்மா தள்ளுங்கம்மா தள்ளுங்க. இவனை இப்படியே போட்டு தள்ளுங்க. என்ன சொல்லி நினைக்கிற மாதிரி மகேஷ் கெட்டவன் இல்ல. நம்பாதீங்கம்மா நம்பாதீங்க. இவன் உங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருவாமா? இல்ல ஜானி அப்படிலாம் இல்ல. இப்படிதானமா அன்னைக்கும் நம்புனீங்க. வேண்டாமா நீங்க தள்ளுங்க அவனை. ஜானி என் மேல உண்மையிலேயே பாசம் வச்சிருந்தாரு. நான் சொல்றது கேளு. பாசம் பாசம் வச்சிருக்கமா? உங்க மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கேன். அதனாலதாம்மா சொல்றேன். நீங்க தள்ளுங்கம்மா. சொன்னா கேளு ஜானி. கேக்குறமா? இதை தவிர வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா இவனை மட்டும் உயிரோட விடக்கூடாது. அம்மா சொன்னா கேட்க மாட்டேன். இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்கடா. இதுல நான் ஒருத்தனை போட்டேன். அம்மா அவனை உயிரோட விட்டா நம்மள பிரிச்சிடுவாமா? இப்பவே போய் அவனை நான் கொண்டுட்டு வந்துடுறேன். அப்பதான் யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாது. இனிமேல் கடைசி வரைக்கும் நீங்க ஏன் கூட தான் இருக்கணும்.
சென்றா உனக்கு ஒண்ணு ஆளு நீங்க மட்டும் வரலன்னா அவன் என்ன கொண்டு இருப்பான். சொன்னான். மகேஷ், என்னையோட நமக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இதே நாள்ல தானே. ஐயோ அதை ஞாபகப்படுத்த தீபா. அதெல்லாம் மறக்கணும் தானே நம்ம வெட்டிங் டேவே கொண்டாடுறதுல. சாண்ட்ரா யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி நம்ம லண்டன்ல